விழுப்புரம் மாவட்ட தனியார் கல்லூரி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மாணவி மோனிஷாவின் உடல் உடற்கூறு பரிசோதனைக்காக சென்னை கொண்டு வரப்பட்டுள்ளது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, மாணவி மோனிஷாவின் உடற்கூறு சோதனை எப்போது நடைபெற இருக்கு? அதற்கான ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. விழுப்புரம் இயற்கை மருத்துவ கல்லூரி மாணவி மோனிஷாவின் உடல் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய உடற்கூறியல் துறை ஆய்வக அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரேத பரிசோதனை தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரேத பரிசோதனை முழுவதுமாக வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. டாக்டர் செல்வகுமார் மற்றும் டாக்டர் சம்பத்குமார் மற்றும் 4 டாக்டர்கள் கொண்ட குழுவினர் இந்த பிரேத பரிசோதனை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரேத பரிசோதனை இன்னும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் என்று மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோனிஷாவின் உடல் இங்கு கொண்டு வரப்படுவதை முன்னிட்டு கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. முதல் கட்டமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவறைக்கு தான் அது உடல் கொண்டு வரப்படுவதாக இருந்தது. ஆனால் 10 உடல்கள் ஏற்கனவே அங்க பிரேத பரிசோதனைக்காக செய்யப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு இதன் காரணமாக அந்த உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்படுவதில் இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காக தற்போது மோனிஷாவின் உடல் உடற்கூறியல் துறை ஆய்வக அறையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது இந்த மறுகூறு சோதனை நடத்தப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் சுப்பிரமணி? இந்த மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அது தொடர்பான விரிவான அறிக்கை மருத்துவ குழுவினர் தயார் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். அதே போல வருகிற 5ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. அதற்குள் இந்த அறிக்கை தொடர்பான அனைத்து விவரங்களையும் காவல்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் மருத்துவர் குழுவினர் தற்போது அந்த பிரேத பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை டீன் நாராயணபாபுவை தொடர்பு கொண்டு கேட்டபோது மோனிஷாவின் உடல் பிணவறையில் இல்லாமல் கல்லூரியின் உடற்கூறியல் துறை ஆய்வக அறையில் மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இது கருதப்படுகிறது. எனவே பிணவறையில் உள்ள உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற காரணமாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை டீன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். சத்யா, சுப்பிரமணி, தற்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுலாம் எந்த அளவில் இருக்கு? இன்று மதியம் 11 மணி அளவில் மோனிஷாவின் உடல் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக இந்த கீழ்ப்பாக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த உடல் கொண்டு வரப்படும் போது கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விழுப்புரம் டிஎஸ்பி தலைமையிலான ஒரு தனிப்படையினர் அந்த உடலுடன் பாதுகாப்பு பணியில் இங்கு சென்னை வந்திருக்கிறார்கள். அதே போல கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் பர்வேஷ்குமார் தலைமையிலான ஒரு தனிப்படையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் இங்கே குழுமி இருக்கிறார்கள். மேலும் அந்த பிரேத பரிசோதனை செய்யப்படக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரிக்குள் அந்த இடத்திற்குள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. முழுவதுமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு யாரும் உள்ளே வராதபடி பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரத்யா.